ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சார்லி மூவியோட ரிவ்யூ தாங்க. இந்த படத்தில் துல்கர் சல்மான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஹீரோயினா பார்வதி திருவோட்டும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் டாக்டரா அபர்ணா கோபிநாத்தும் மற்றும் பலரும் பல வேடங்களில் நடித்து கலக்கியிருக்காங்கன்னே சொல்லலாங்க. இந்த படம் 24 டிசம்பர் 2015 அன்றைக்கி ரிலீஸ் ஆச்சுங்க. என்னடா இவன் 5 வருஷத்துக்கு முன்னால் ரிலீஸ் ஆன படத்தை இப்போ ரிவ்யூ பண்ணுறானேன்னு கேட்கலாம். அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. என்ன காரணம்னா, சார்லி இந்த படம் மலையாளம் லாங்குவேஜில் மட்டும்தாங்க ரிலீஸ் ஆகியிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு லவ், ரொமான்ஸ், மேஜிக்லாம் நிறைஞ்ச படத்தை நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும். அதுக்காக தாங்க இந்த படத்தை நான் இப்போது தமிழில் ரிவ்யூ பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் தமிழ் படத்தில் கூட இப்படி ஒரு லவ் ஸ்டோரியை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட படம் தாங்க நம்ம சார்லி படம். படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணா, அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்டின் பிராக்கெட் தாங்க. அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபி சுந்தர். சரி வாங்க நம்ம படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் ஹீரோயினான பார்வதி வெளியூர்லேருந்து அவங்க அண்ணன் மேரேஜ்க்கு வீட்டுக்கு வருவாங்க. அந்த மேரேஜில் ஹீரோயினோட அண்ணன் அவங்க ஃப்ரெண்டை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்துவாங்க. அதனால் இவங்க வீட்டை விட்டு கேரளாவில் இருக்க அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு நாள் தங்கி ஆன்லைனில் வீடு பார்ப்பாங்க. அந்த வீடு ஆன்லைனில் பார்க்க நல்லா தாங்க இருக்கும், ஆனால் நேரில் போய் பார்த்தா செம்ம குப்பையாக இருக்குங்க. வீடு ரொம்ப குப்பையாக இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்க பெயிண்டிங்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ்லாம் ஹீரோயினை ரொம்பவும் அட்ராக்ட் பண்ணிட்டுன்னு சொல்ல. அந்த வீட்டில் இதுக்கு முன்னால் யூஸ் பண்ண பொருள்லாம் அப்படியே இருக்கும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோ தாங்க. ஹீரோ அவரோட லைஃப்பில் நடந்த விஷயத்தெல்லாம் ஒரு டிராயிங்காக ட்ரா பண்ணி வச்சுருப்பாரு. அந்த ட்ரா பண்ண புக்கு ஹீரோயின் வீட்டை க்ளீன் பண்ணும் போது பார்ப்பாங்க. அப்போது அங்கே ஹீரோ ஃபோட்டோவும் இருக்கும். அந்த டிராயிங்கில் இருக்கிறத பார்த்து யார் இது, இப்படியும் ஒரு ஆள் இருப்பாங்களான்னு நினச்சி அவங்க தேட ஆரம்பிப்பாங்க. ஹீரோயினுக்கு வீடு பார்த்து கொடுத்தவர்கிட்ட போய் கேட்பாங்க அவரை பற்றி. அதுக்கு அவர் ஹீரோவை பற்றி செம்மையாக சொல்லுவாருங்க. அதுக்கு ஹீரோயின் கேட்பாங்க அவருக்கு அட்ரஸ் நம்பர் எதுவும் இல்லையான்னு கேட்பாங்க. அதுக்கு அவர் சொல்லுவார் அவருக்கு ஒரு நிரந்தரமான அட்ரஸும் இல்லை, ஃபோன் நம்பரும் இல்லைன்னு சொல்லுவார். அங்கே ஹீரோ பண்ணி வச்ச டிராயிங்ஸ்லாம் இருக்குங்க. ஹீரோயின் அவர்கிட்ட கேட்பாங்க இதெல்லாம் யார் பண்ணதுன்னு கேட்பாங்க. அதுக்கு அவன் தான் வந்து எதையாச்சும் கிறுக்கி வச்சுட்டு போவான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாருங்க. அடுத்ததாக ஹீரோவை தேடி போகும்போது ஹீரோ டிராயிங் பண்ணி வச்ச பிக்சரில் இருந்த ஒருத்தரை பார்ப்பாங்க. அவர்கிட்ட போய் கேட்பாங்க. அதுக்கு அவன் செம்ம கேரக்டருங்க, செம்மையாக டிராயிங் பண்ணுவான், அப்புறம் மெஜிஷியனும் கூடன்னு சொல்லுவான். அடுத்ததாக இவங்க ஹீரோ கிட்ட அப்பா கிட்ட போய் கேட்கும்போது அவரும் இதே மாதிரி தாங்க சொல்லுவார். அவனோட பர்த்டே அன்னைக்கு அவன் ஃபோட்டோ நியூஸ் பேப்பரில் வரணும்னு சொல்லிட்டு அவன் செத்து போனதா அவனே போய் நியூஸ் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாருங்க. அடுத்ததாக இவங்க ஹீரோவை தேடி போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு லாட்ஜில் போய் கேட்பாங்க. அப்போ தாங்க ஹீரோ சடனாக ஹீரோயினை கிராஸ் பண்ணிட்டு போவார். அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஏன் வந்தார்னா, ஒரு சின்ன பொண்ணோட அப்பா அந்த பொண்ணை தப்பான விஷயத்துக்கு கூப்பிட்டு போவாருங்க. அதை பார்த்த ஹீரோ அந்த சின்ன பொண்ணோட அப்பாவை போட்டு செம்மையாக அடிச்சிருவாருங்க. அதை பார்த்த ஹீரோயின் ஹீரோவை ஃபாலோ பண்ணி போவாங்க. அதுக்குள்ளே ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுவாருங்க. ஹீரோயின் அங்கே இங்கேன்னு தேடி போகும்போது தான் ஆப்ரேஷன் தப்பாக பண்ண ஒரு டாக்டரும் அப்புறம் இந்த லாட்ஜில் இருந்த அந்த சின்ன பொண்ணும் ஊட்டியில் ஒரு ஆசிரமத்தில் இருப்பாங்க. ஊட்டியில் போய் கேட்கும்போது தான் தெரியும் இவ்வளோ நாளாக எங்கள் எல்லாரையும் ஹீரோ தான் பார்த்துக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே லவ்வும் ஸ்டார்ட் ஆகிடுங்க. அப்புறம் நான் ஹீரோவை எப்போ பார்க்கறதுன்னு ஹீரோயின் அந்த ஆசிரமத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்பாங்க. அதுக்கு ஆசிரமத்தில் இருந்தவங்க நாளைக்கு ஹீரோவோட ஊரில் திருவிழா, நீங்கள் அங்கே போய் பாருங்கள், அவர் கண்டிப்பாக அங்கே இருப்பார்னு சொல்லி அனுப்புவாங்க. அங்கே போயிட்டு ஹீரோவை பார்த்து செம்மையாக ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயினை பார்த்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோயினும் சரி வாங்க எடுத்துக்கலான்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மொத்த ட்விஸ்டையும் அங்கே தாங்க வச்சுருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் படத்தோட ஸ்டார்டிங்கில் வீட்டிலேருந்து தப்பிச்சு வரும்போது ஹீரோ தாங்க அவங்களுக்கே தெரியாமல் இங்கே கூப்பிட்டு வருவார். அந்த ஃபோட்டோவை தாங்க ஹீரோயின் கிட்ட கடைசியில் காட்டுவார். ஹீரோயினும் செம்மையாக ஷாக் ஆகி நிற்பாங்க. இதோட இந்த படமும் முடிஞ்சிருங்க. அடுத்ததாக எந்த படத்தோட ரிவ்யூ வேணும்னு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.